சிலர் சொல்லுவாங்க கை கெட்டினது வாய் கெட்டலன்னு. நமக்கு கைக்கும் எட்டுது வாய்க்கும் எட்டுது. அது என்னன்னு பார்க்கலாமா இன்னைக்கு? அதாங்க கொய்யாப்பழம். நம்ம மாடியில் காய்ச்ச கொய்யாப்பழங்க. இதை பறித்து அப்படியே சாப்பிட்டுட்டு இதை பற்றி பார்க்கலாங்க. முதல் கொய்யாப்பழம் இப்போதான் முதல் முறையாக பறிச்சிருக்கேன். சாப்பிட்டு பார்க்கலாம் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. உள்ள வந்து வெள்ளையா இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதாவது நிலத்தில் வைக்கிறதுக்கும் நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம், இது எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதற்கான மண் கலவையை பற்றி பார்த்துடலாங்க. செம்மண் 30%, மணல் 30%, காய்ந்த இலைத்தலைகள் வந்து ஒரு 30%, ஆக மொத்தம் 90% இதுவே வந்துருச்சுங்க. ஒரு 10%த்துக்கு வந்து நம்ம தொழு உரம் சேர்த்திக்கலாம். வேப்ப புண்ணாக்கு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கலாங்க. அப்புறம் கொஞ்சமாக பழைய அடுப்பு சாம்பல் அதை சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நல்லா கலக்கிடலாங்க. இப்போ ட்ரம்மில் நிறைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஹோல்ஸ் வந்து இருக்கிற மாதிரி நல்லா பார்த்துக்கணும். நம்ம ஊற்றுற தண்ணி வெளியே போயிடணுங்க. இப்போ இதுக்கு கீழே நல்ல காஞ்ச இலைத்தலைகளை மறுபடியும் நம்ம கொஞ்சமாக போட்டுக்கணுங்க. இது எதுக்கானா நம்ம அந்த தண்ணி ஊற்றும் போது மண்ணு போய் அந்த ஹோல்ஸில் அடைக்காம இருக்கும். காஞ்ச இலைத்தலைகளும் மக்கி நமக்கு உரமாக ஆயிருங்க. இது வந்து எல்லா ட்ரம்முகளிலும் நான் ஃபில் பண்ணும்போது இதுதான் என்னுடைய மண்கலவையோட மெத்தடு. இப்போ நம்ம இந்த மண்கலவையை வந்து ஃபில் பண்ணிட்டு தண்ணி தெளிச்சுட்டே வரணுங்க. இப்போ இந்த கொய்யா நாற்று வந்து நான் அக்ரியில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஒட்டு ரகங்க, ஹைப்ரிட் தான். இது வந்து மாடி தோட்டங்களில் இது வச்ச சீக்கிரமாக காய் வரும்னு சொன்னாங்க. இப்போ இதை வந்து நான் வைக்கக்கூடிய அந்த வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். அது ஏதோ அந்த கிளிப்பு வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க. கொய்யா செடி வச்சு இப்போ 1 மாதம் ஆச்சுங்க. 1 மாதத்துக்கு பிறகு பார்க்குறோம். நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. பாருங்க, புது புது துளிர்கள் வந்து வளர்ந்துட்டு வருதுங்க. நல்ல வேர் பிடிச்சி புது மண்ணில் வளர ஆரம்பிச்சிருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய துளிர்கள் வந்து விட்டுருக்குங்க. இந்த துளிர்களெல்லாம் நம்ம வந்து எடுத்து விட்டுறணுங்க. அப்போ தான் மரம் வந்து ஃப்ரீயாக நல்லா வளரும். இந்த கொய்யா பொறுத்தளவு இந்த இலைகளுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளை பூச்சிகள் மாதிரி இருக்கும். அதை அப்பப்போ நம்ம வந்து எடுத்து விட்டுறணுங்க. இப்போது இந்த சின்ன சின்ன தளிர்களெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. புதுசாக வர தளிர்களெல்லாம் கீழால் இருக்கிறதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன தளிர்களெல்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இலைகளுக்கு பின்புறம் பார்த்தீங்களா எவ்வளோ வெள்ளை பூச்சி இருக்குன்னு. செடி நல்லா வளர்ந்துட்டு வருதுங்க. 45 நாட்களுக்கு பிறகு பார்க்குறோங்க. பாருங்கள், இந்த இலைகளுக்கு பேக் சைடு அந்த வெள்ளை ஈ மாதிரி இருக்குங்க. சின்ன சின்னதாக அப்படியே பறக்கும். இப்போ இதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துடுறேங்க. இந்த பழைய இலைகளை எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அந்த புது இலை விடுது இல்லையா, அந்த சின்ன சின்ன தளிர்கள் வந்து அது சீக்கிரமாகவே வளரும். அதனால நான் அந்த பழைய இலைகள் எல்லாமே நான் வந்து ஒன்று விடாமல் கட் பண்ணிடுறேங்க. பழைய இலையிலலாம் கட் பண்ணி எடுக்கிறனால நான் வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே வந்து கொடுக்கல. சும்மா சும்மா நம்ம நீம் ஆயில் கரைசல் கொடுத்துட்டு இருந்தாலும் அது ரொம்ப ஹீட் ஆயிருங்க. இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து வாட்ரு மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்ருவேன். அப்புறம் இந்த புதிய தளிர்களில் மறுபடியும் அந்த வெள்ளை பூச்சிகள் வந்துச்சுன்னா நான் நீம் ஆயில் ஸ்ப்ரே கொடுத்துருவேங்க. இப்போ ஒன்று விடாமல் நம்ம இந்த இலைகளெல்லாம் எடுத்துடலாங்க. இப்படி நம்ம எடுத்து விடும்போது பாருங்க, மேலே எவ்வளோ தளிர் எடுத்திருக்குன்னு. இது எல்லாமே சீக்கிரம் நல்லா வந்துருங்க.
இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இதோட வளர்ச்சி வந்து 45வது நாள். அப்படியே பழைய இலைகள் எல்லாம் நான் ஒண்ணு விடாம எல்லாம் எடுத்துட்டேங்க. இப்போ நம்ப கொண்டு வந்து நட்ட அந்த பழைய இலைகள் எதுவுமே இல்ல. இங்க வந்து நம்ம மாடியில புதுசா அந்த வந்த இலைகள் தான் இருக்கு. பாருங்க அப்படியே பச்சை நிறம். அதாவது கிளிப்பச்சைன்னு சொல்லுவோம்ல, அந்த நிறத்துல இருக்குங்க. நெறைய பிரான்ச்சஸ் வந்து உருவாயிட்டு இருக்கு. சும்மா இந்த ஒரு இலையில மட்டும் லேசா இருந்துச்சு. அப்படியே நான் அத எடுத்துட்டேங்க. இப்ப 2 மாசத்துக்கு பிறகு பார்க்குறேங்க. மொட்டுக்கள் விட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒவ்வொரு அந்த கிளைகளிலயும் பாருங்க மொட்டுக்கள் விட்டுருக்கு. மொட்டுக்கள் விட்டு பூக்களா பூக்கள் பூத்திருக்கு பாருங்க. 2 மாசத்துலயே பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. வந்த ஒவ்வொரு கிளைகள்லயும் பூ பூத்திருக்கு. பூக்கள் எல்லாம் பிஞ்சா மாறிட்டு வருது பாருங்க. பூக்கள் எல்லாம் மற்ற காய்கறி செடியில மாரி உதிர்ந்து போகல. எல்லா பூக்களும் பிஞ்சுகளா மாறிட்டு வருது. இந்த சமயத்துல இப்ப நான் வந்து மண்ணு காயாம இருக்கறதுக்காக இந்த மேல வந்து இந்த கரும்பு தோகை, அப்புறம் காய்கறி அந்த வேஸ்ட் எல்லாம் இது மேல போட்டு வச்சிருந்தேங்க. மண்ணு காயாம இருக்க. இப்ப இத வந்து எடுத்துர்றேங்க. எடுத்துட்டு இந்த பிஞ்சு பிடிச்ச இந்த சமயத்துல நம்ப மண்புழு உரம் குடுத்தோம்னா, அந்த பிஞ்சு நல்லா ஊறி பெரிய பெரிய காய்கள் உருவாக வாய்ப்பு இருக்குங்க. அதனால இந்த மண்ணு வந்து டைட் ஆகாம இருக்கறதுக்காக நல்லா கிளறி விட்டுட்டு, இப்ப இந்த மண்ண நல்லா லூஸ் பண்ணி விட்டுறலாங்க. மண்ண லூஸ் பண்ணி விட்டாச்சு. இப்ப மண்புழு உரம் ஒரு 2 கை அளவுக்கு குடுத்துறலாங்க. மண்புழு உரம் குடுத்தாச்சுங்க. இப்ப பழையபடி அந்த காஞ்ச இலைத்தழைகள் அதுவே வந்து மேல போட்டுறலாம். போட்டுட்டு மறுபடியும் நம்ம தண்ணி ஊத்திரலாங்க. மண்புழு உரம் குடுத்துருக்கோம். இனி சீக்கிரமா அந்த காய்கள் வந்து நல்லா பெருசு பெருசா ஆயிடுங்க. ஏன்னா நம்ம வந்து ட்ரம்ல வச்சிருக்கோம். நிலத்துல வைக்கலைங்க. அப்ப அந்த சமயத்துல நம்ம வந்து இதுக்கு அப்பப்ப சத்துக்கள் வந்து நம்ம குடுத்துட்டே இருக்கணுங்க. நிலமா இருந்தா அந்த வேர்கள் வந்து அதாவது அதிக தூரத்துக்கு போய் அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து எடுத்துரும் மண்ணுல இருந்து. ஆனா இப்ப நம்ம வந்து ட்ரம்ல வச்சிருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம வந்து ஒவ்வொரு மாசமும் நம்ம வந்து மண்புழு உரம் கட்டாயம் குடுக்கணுங்க. அப்பதான் அந்த மரத்துக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். இப்ப பிஞ்சுகள் வந்து நல்லா காயா ஊறிட்டு வருதுங்க. எந்த பிஞ்சுகளும் உதிரல. இப்ப வந்து 3 மாசம் ஆச்சுங்க. இப்ப பார்த்துட்டு இருக்குது 3 மாசம். பிஞ்சுகள் வந்து நல்லா பெருசாக ஆரம்பிச்சிருக்குங்க. அப்படியே சுத்தி வர நான் காட்டுறேன் பாருங்க. இல்ல 2 காய், 3 காய் இந்த மாரி கொத்து கொத்தா பிடிச்சிருக்குங்க. இப்ப 3 மாசத்துக்கு பிறகு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ சீக்கிரமா நமக்கு காய் குடுத்துருச்சு பாருங்க. நிலத்துல வச்சோம்னா நம்ப 2 வருஷம், 3 வருஷம் காத்துட்டு இருக்கணும். இலைகளுக்கு பின்னாடி அந்த வெள்ளை ஈக்கள் இருக்கு. கொய்யா மரத்த பொறுத்தளவு இந்த வெள்ளை ஈக்கள் பிரச்சனை தான் இருக்குங்க. அப்பப்ப நான் வந்து வரப்பெல்லாம் இந்த பேக் சைடு அந்த இலைகளுக்கு பேக் சைடு நான் செக் பண்ணிக்குவேங்க. முடிஞ்ச அளவு தினமும் நான் செக் பண்ணிட்டு, அந்த தண்ணியவே நான் வந்து நல்லா ஸ்பீடா அடிச்சு விட்டுருவேங்க. நம்ம வீட்டு சேவல் வந்து பூவவே விட மாட்டேங்குது. அதவே கொத்தி சாப்பிட்றான். இனி கீழால இந்த பழங்கள் பழுத்துச்சு அப்படின்னா, அதுவும் எடுத்து சாப்பிட்டுருவாங்க. அவனுக்கு நல்லாவே எட்டும். இப்போ நீம் ஆயில் ஸ்ப்ரே வந்து குடுக்குறேங்க. 15 நாளைக்கு ஒருக்க நான் நீம் ஆயில் ஸ்ப்ரே குடுத்துருவேங்க. எல்லா செடிகளுக்கும் குடுக்கும்போது, இதுக்கும் குடுத்துருவேன். இப்போ 4வது மாசம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த காய்கள் வந்து பழமா மாறுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுதுங்க. ஆ இப்போ கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு, இந்த அளவுக்கு வர்றதுக்கு. சின்ன பிஞ்சா இருந்து இந்த அளவு சைஸுக்கு வர்றதுக்கு எனக்கு 1 மாசம் ஆச்சு. அந்த கீழ பார்த்தீங்கன்னா, அந்த 2 கிளைகள் வந்து நான் விட்டுருந்தேன் கட் பண்ணாம.
அதுலயும் பாருங்க காய் பிடிச்சிருக்கு. இந்த கொய்யாக்காய் வந்து உருண்டை சைஸுங்க. நல்ல உருண்டையா இருக்கு. நீல சைஸ் கொய்யாவும் இருக்கு. அது ஒரு மாரி கூம்பு மாதிரி இருக்கும். இது வந்து நல்ல உருண்டையா இருக்குங்க. அதனால காய் நல்லா பெருசாயிட்டு வருதுங்க. பாருங்க இத முகப்பழம்னு சொல்லுவாங்க. ஒரு 1/4 பழுத்திருக்கு. நல்லா பழுக்கட்டுங்க. நல்லா பழுத்த பின்னாடி எடுத்து சாப்பிடணுங்கிறது ஒரு ஆசைங்க எனக்கு. அப்படியே நம்ம மாடி தோட்டத்துல மரத்துலேருந்து பறிச்சு சாப்பிடும்போது, அது சுவையே அதிகமா இருக்கும்னு நான் அவ்வளோ காத்துட்ருக்கேன். வரப்பலாம் எப்ப பழுக்கும் பழுக்குன்ட்டு அந்த இலைகள தூக்கி தூக்கி பார்ப்பேன். 5 மாசம் முடிஞ்சு 6வது மாசம் தொடங்க போகுதுங்க. அ ம் காய்கள் எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம நிலத்துல வச்சோம்னா 2 அல்லது 3 வருடம் கழிச்சு நம்ப சாப்பிடுறதுக்கு பழம் வந்து கிடைக்கும். இப்ப மாடி அப்படிங்கும்போது நமக்கு இந்த ஒட்டு ரகம் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு 6 மாசத்துலயே நம்ம வந்து பழம் எடுத்து சாப்பிட்டுறலாங்க. இப்போ நம்ம பார்த்துருப்போம். இதோட வளர்ப்பு பத்தி. இன்னைக்கு வந்து இந்த பழுத்த கொய்யாலாம் எடுத்துடலாங்க. ஏன்னா நைட் ஆயிடுச்சு. இந்த வவ்வால்லாம் வந்து கடிச்சு ரொம்ப இது பண்ணிரும். வவ்வால் கடிச்சது சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க. அதாவது இப்போ கொரோனாக்கு பின்னாடி. அதுக்கு முன்னாடிலாம் வவ்வால் கடிச்ச பழங்கள் தான் ஸ்வீட்டா இருக்கும்பாங்க. இருந்தாலும் நம்ம பழுத்ததெல்லாம் எடுத்துடலாங்க. பாருங்க இப்படி கை வச்சாலே பிச்சுட்டு விழுகுதுங்க. அதாவது நல்லா பழுத்துருச்சு. பாருங்க இங்க கீழே வந்து ஒரு 2 கொய்யா பழம் அப்படியே பாருங்க பழுத்து அப்படியே விழுந்துருச்சுங்க கீழே. ஒரு 2 கொய்யாப்பழம் இருக்கு இது. அப்புறம் இங்க பாருங்க இங்கெல்லாம் இருக்கு. ஓகேங்க. இப்போ ஒரு 5 கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன். இந்த ஒரு சின்ன மரத்திலேயே. இனியும் வந்து நிறைய பழம் இருக்குங்க. கீழெல்லாம் இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் இருக்கு. பழுக்க பழுக்க எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு 5 கொய்யாப்பழம் முதல் அறுவடையில நமக்கு கிடைச்சிருக்குங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்களும் இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணுங்க. நமக்கு நிலம் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். சின்ன இடமா இருந்தாலும் போதும். ஒரு இந்த மாதிரி ஒரு 2 ட்ரம் எடுத்துட்டிங்கன்னா போதும். மாற்றி மாற்றி கொய்யாப்பழம் நமக்கு கிடைச்சிரும். ரொம்ப அதாவது ஆர்கானிக் முறையில் விளைஞ்சது, நம்ம கையால் விளைவிச்சது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாதது ஆச்சுங்களா. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.